ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கொரியன் ஃபேஸ் மாஸ்க் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ கொரியன் சைடு கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஸ்கின் கேர் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ளிக்ஸீட் சீல்ஸ் தேவைப்படும். ஸோ இதை லைட்டாக வாட்ரு ஊற்றி இதை கொஞ்சம் அதில் போட்டு ஹீட் பண்ணி நம்ம ஜெல்லாக எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி இதை அப்ளை பண்ணி காட்டிட்டு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஃப்ளெக்ஸீட் சீல்ஸ் தேவை. ஸோ நான் இந்த ஒரு மூடியில் கொஞ்சம் தான் எனக்கு எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இதுவே போதும். இதில் நிறையா ஜெல் வரும். நல்லா பாயில் பண்ணும்போது நிறையா ஜெல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே போதும். ஸோ இந்த ஜெல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கி வடிகட்டிடலாம். இப்போ ஜெல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜெல் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த விதையோடு இருக்க ஜெல்லை தான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா ஹீட்டோடு இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணிங்க. கொஞ்சம் ஆறிச்சுன்னா கூட அது அப்படியே இந்த விதையோடு போய் ஒட்டிக்கும். நம்மளுக்கு ஜெல் கிடைக்காது. ஸோ எனக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது இதோட ஜெல். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணி ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ ஏஜிங் இருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். குட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஏஜான மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருக்கவங்களாம் இந்த ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். குட் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறமா என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட டல்னஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகுது. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது யூஸ் பண்ணால் நம்ம கலர் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் கலர் ஆகும்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்க்கு ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது இந்த விதை எங்கே கிடைக்கும்னா எல்லா ஹோல்சேல் ஷாப்லேயும் கிடைக்கும். மளிகை கடையில் கிடைக்கும். ஸோ ஆன்லைன் ஷாப்பில் கூட அவைலபிளாக இருக்கும். நான் ஆன்லைனில் தான் சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ இது நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா தண்ணி பவுலில் எடுத்து அதை ஹீட் பண்ணி அது கொதிக்கும்போது இந்த விதையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் இதை ஆற விடக்கூடாது. ஆற விட்டுட்டோம் அப்படின்னா ஜெல் நம்ம கைக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்க கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த ஜெல்லை எடுத்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது எப்படி ஃபீல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஒரு ஜெல்லி இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கொலன்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஜாலியாக இருந்துச்சு இதை அப்ளை பண்ணும்போது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கப்புறம் எந்த ஒரு எரிச்சலும் இல்லை. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜெல் யூஸ் பண்ணக்கப்புறம் எந்த ஒரு எரிச்சலோ ஒரு மாதிரியான சைடு எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் இது ஓவரால் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். இது ஹேருக்கும் கூட ரொம்பவே நல்லது. ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம். ஹேரோட க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஆல்ரெடி நான் ஹேருக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஜெல் யூஸ் பண்ணி. ஸோ அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதை நம்ம வீக்லி 2 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ டெய்லியும் பண்ணுறதுக்கு வீக்லி 2 டைம்ஸ் பண்ணாலே போதும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து வாட்டர் அப்ளை பண்ணி பண்ணினா ஜெல் வந்து நல்லா வந்து ஸ்கின்னோட வந்து ஒட்டிரும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ஜில் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியிருக்கு, டல்னஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வீடியோ வேணும்னு சொன்னால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய்.